மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்மங்கூழும் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வேக வச்சு மிச்சம் இருந்த பாசி பயிரும் இருந்துச்சு. அது ரெண்டையும் சாப்பிட்டுட்டு பார்த்தேன். இது ஆயில் கேனாக இருந்துச்சு முன்னாடி, அது யூஸ் ஆகாமல் இருக்கிறதுனால அப்படியே போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சரி இப்போதைக்கு அந்த 4 இலை மட்டும்தான் துளிர்த்துக்கிட்டு இருந்துச்சா, சரி இதில் போட்டு வைப்போம் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருந்தேன். அதுவும் கண்ணு ஊற்றுச்சு. இது எப்படி எம்டியாக இருக்கலாம், நம்ம கைவனத்தை காட்டிடுறா கைப்பில்லை அப்படின்ற மாதிரி கைவனத்தை காட்டலான்னு சொல்லிட்டு இது பண்ணேன். பார்த்தா அந்த ரெட் கலர் பூ போடும்போது நான் வீடியோ ஆன் பண்ணாமே வச்சுருந்துருப்பேன் போல். அதுக்கப்புறம் பாதி போட்டதுக்கப்புறம் தான் பார்த்தேன் வீடியோ ஆன்லேயே இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வீடியோ ஆன் பண்ணி அந்த எல்லோ கலர் பூவெல்லாம் போடுறது வரைக்கும் வச்சுருந்தேன். பார்த்தேன் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துச்சு. சரி அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அந்த ரெட் கலருக்கு நடுவில் எல்லோ கலர் டாட் மாதிரி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் அந்த எல்லோ கலர் பெயிண்ட்டு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இருந்திருக்கும் போல். அது இதாகவே இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் வரல. அதுக்கப்புறம் ஒரு குச்சி எடுத்து அதில் இருந்ததை எடுத்து வச்சு அதுக்கப்புறம் எல்லோ கலர் பெயிண்டில் நடுவில் ரெட் கலரை வச்சு பார்த்தா அங்கிட்டு இங்கிட்டு பெயிண்ட் கொட்டிடுச்சு. அதெல்லாம் தொடச்செடுக்கிறதுக்கே படாத பாடுபட வேண்டியதாகி போச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக ஃபினிஷிங் டச் பார்க்கும்போது பட்ட கஷ்டம் ஒர்த்துன்ற மாதிரி தோணுச்சு. கொஞ்சம் பார்க்க அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி தெரியுது?